ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராயல் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் ஏற்றியாச்சு. நம்ம கேரக்டர்ஸ் கூட தான் போயிட்டுருக்கோம். அதனால் வீடியோ கடைசிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பார்க்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேவ் தான். ஒரு கேவை தேடி போனார். கேவை தேடி போன அப்புறம் சார்கோல் கிடச்சின்னு சொல்லார். சார்கோல் மைண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன். ஓகேவா, ஸ்டோன் நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னார். எனக்கு பெருசாக தெரியாது, அவர் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த பக்கம் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், நாங்களும் இந்த பக்கம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கைஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் நாங்கள் மெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டு மெயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், சீக்கிரமாக முதல்ல பெட்டை தேடணும். ஏன்னா அவர் என்ன ட்ரை பண்ணார்னா, அயன் ஃபஸ்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணார். ஓகேவா, அவர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு. தெரியாமல் நான் அடிச்சுட்டு ஓடி தப்புன்னு கீழே வந்துட்டேன். கீழே வந்தோட இந்த இடத்துல ஒரு கேவ் இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்குது ப்ரோ, டக்குன்னு வாங்க அப்படி சொன்னேன். அவர் இருங்க ப்ரோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் உள்ளே இருங்க, நான் வேகமாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்திருக்கேன். அவருக்கு இருங்க ப்ரோ அங்கே இருங்க, உங்களுக்கு நான் வழி உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் தேவையில்லை ப்ரோ, ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது, போட்டை வச்சு நான் கீழே வந்துடும் அப்படி சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆனால் ஆமாம் ப்ரோ, போட்டை வச்சு அசால்ட்டை கீழே வரலாம் அப்படின்னு சொன்னார். இருங்க ப்ரோ உங்களுக்கு நான் வழி போகிறேன்னு சொல்லிட்டு வழி போட ஆரம்பித்தேன். அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கீழே வச்சோன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி உள்ளே ஏதாச்சும் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போக ஆரம்பித்தேன். அவர் கீழே ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, கீழே தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக போக முடியும். ஓகேவா, அதுக்காக சொன்னேன். அவர் தண்ணிலாம் வேணாம் ப்ரோ, ஒரு போட்டை மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ண சொன்னார். நான் கிராஃப்டிங் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வைங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். நான் இங்கே வச்சுட்டேன். ஓகேவா, இங்கே வச்சதுக்கப்புறம் அவர் சொன்னார், போட் ரெடி பண்ணார். ஓகேவா, போட் ரெடி பண்ண சொன்னார். போட் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். போட் ரெடி பண்ண ஆரம்பித்தோன்னே கீழே நான் அப்படியே காபிள் ஸ்டோன் போட்டு போக ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிற காபிள் ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், மாதிரி வாங்க போகிறோம், சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பித்தார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நானும் இப்படி தான் போட் உருவாக்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஷவல்லாம் தேவையில்ல ப்ரோ, வெறும் விட்டு இருந்தாலே போட் ரெடி பண்ணிடலாம்னு சொன்னார். நானும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படி பார்த்தா, ஆமாம் ப்ரோ இந்த மைண்ட் கிராஃப்டில் அப்படி தான் ப்ரோ அப்படின்னாரு. போட் உருவாக்க ஆரம்பித்தார். நானும் சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட் உருவாக்க ட்ரை பண்ணேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேமராங்களை மாற்றிட்டு நானும் ட்ரை பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி மாற்றி காமிச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவர் போட் ரெடி பண்ணார். உட்காருங்க ப்ரோ, நீங்கள் ஜம்முன்னு போகலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது போட்டு கீழே இறங்கலை. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டு கீழே இறங்குறதுக்கான இடம் இல்லை. அவர் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, கீழே இறங்கல. அதுக்கடுத்து இறங்குங்க ப்ரோ அப்படி சொன்னார். இருங்க ப்ரோ அப்போ நானே இறங்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் இறங்கினார் பாருங்க. அவர் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கீழே இருக்கிறத உடச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அவரை அடிச்சு தொலைச்சிட்டேன். அது நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகேவா, அங்கே இருக்கிறத உடச்சு விட்டா கீழே போட்டு போகும்னு சொல்லிட்டு அவரை தெரியாமல் அடிச்சு ஆரம்பிச்சிட்டேன். தெரியாமல் அவர் என்ன பண்ணாருன்னா, பயப்படாதீங்க ப்ரோ, கீழெல்லாம் விட மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். நான் காபிள் ஸ்டோன் வளர்க்க பேரில் தெரியாமல் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அவர் என்ன ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் நான் சாரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு இங்கே காபிள் ஸ்டோன் மெயின் பண்ணி கீழே விடலான்னு பார்த்தேன். ஏன்னா போர்ட்லேருந்து கீழே விழுந்தா நமக்கு ஒன்றாவது அப்படின்னு சொன்னார். இந்த வேஸ்ட்டுன்னு சொன்னார். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் அந்த பக்கம் இந்த பக்கமாக ஓட ஆரம்பித்தோம். என்ட்ரமானதாக வர ஆரம்பிச்சிட்டோம். அவர் வேறு தெரியாமல் லெஃப்ட் ஆகிட்டார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஓகேவா, அவர் லெஃப்ட் ஆனோடனே நானும் இருக்க ப்ரோ வந்துட்டேன் ப்ரோ அப்படி இப்படின்னு நானும் ட்ரை பண்ணேன். அவர் லெஃப்ட் ஆகிட்டார். ஓகேவா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவரே கூட்டு வந்துட்டு. அவர் கூட்டு வரல, அவருக்கு எதாவது பிரச்சனை சொல்லிட்டு அவர் நீங்கள் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படி சொன்னார். நானும் ஓகேன்னு சொல்லிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக போக ஆரம்பிச்சலாம். என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பேச முடியல. ஓகேவா, டிஸ்கார்ட்லேருந்து நான் தெரியாமல் கனெக்ட் ஆகலை. டிஸ்கார்டில் கனெக்ட் ஆகுங்க ப்ரோ அப்படி சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க பார்த்தா, ஆமாம் ப்ரோ டிஸ்கார்டில் முதல்ல ஜாயின் ஆகுங்க அப்படின்னாரு. டிஸ்கார்டு கட் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் ஜாயின் பண்ண சொன்னார். ஓகேவா, இல்லை அப்படி பேசி எப்படியோ நாங்கள் மறுபடியும் டிஸ்கார்டில் ஜாயின் ஆகி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தூங்கிட்டோம் ப்ரோ. நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல போய் வில்லேஜை கண்டுபிடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஓகேவா, வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல ஜாயின் ஆகிட்டு அவர் இப்போ பேசிகிட்டு இருந்தார். ஓகேவா, எனக்கு இதாகிடுச்சு. ஓகேவா, இப்போ தான் அவர் ஜாயின் ஆகிருக்காரு பார்த்தீங்களா. இப்போ தான் ஜாயின் ஆகிருக்கு. நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்த தெரியுது ஸ்கெலிட்டன் மண்டையை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து விடுவேண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ, அதனால் சின்ன பாபுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் சாம்பியில் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் இந்த பக்கம் சாம்பி அடிக்க அவர் தெரியாமல் என்ன அடிக்க அப்படி சொல்லிட்டு சாமி என்னை போட்டு தள்ளிடுச்சு. சரி ப்ரோ இருங்க ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நான் வாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து ஒரு கேவை கண்டுபிடிக்கணும் ப்ரோ, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் அவர் கேவில் தான் இருந்தார். நிறைய மெட்டல்லாம் கைன் பண்ண சொன்னார். அதை வரைக்கும் நாங்கள் போக ஆரம்பித்தோம். வேகமாக போக ஆரம்பித்தேன். கேவை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரில. என்ன செத்து போயிட்டோம். அதனால் கேவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாட்டுக்கு வர ஆரம்பித்தோம். இருட்டில் வேறு இருக்குது, அதனால் ஒன்றுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் வேகமாக போகலாம் ப்ரோ அப்படி சொன்னார். அதனால் போக ஆரம்பித்தோம். அவர் தான் ஒரு நல்ல கேவை கண்டுபிடிச்சார். அதனால் அந்த கேவை தான் அவர் தேடி போயிட்டுருக்கார். ஓகேவா, அதுக்காக வேகமாக போக ஆரம்பிச்சார். இந்த இடத்துல தான் அவர் கேவில் இருந்தார். கேவில் ஏகப்பட்டது அடிக்க ஆரம்பிச்சார். ஓகேவா, இந்த இடத்துல ஃபுல் டார்க்காக இருக்கும். நான் பகல் ஆனோட உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.
இடத்துல பார்த்தீங்கன்னா நான் செத்துட்டேன். ஏன்னா கேவ் பக்கத்தில் இருக்கா. ஸோ கேவ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகிட்டேன். ஏன் சொல்லிட்டேன் அப்படின்னா ஸ்கெல்டன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டா 1 HP ஒரு ஹார்ட்டு தான் இருக்குது. போச்சா முடிஞ்சு அவராலே வர முடியுது. ஏன்னா அவர் வந்து நான் இங்கே இருந்தேன்னா அவர் என்னோடய பேரை பார்த்து வந்துடுவார். பட் நான் இல்லாதனால பேரை பார்த்து வர முடியாது. அதனால் நான் வந்து சார் கையில் புட்டுச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஸோ அவர் ஃபைனலாக வந்துட்டார். ஓகேவா. ஸோ கேவை கண்டுபிடிக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியனை கண்ணில் பார்க்க ஆரம்பித்தோம். சன் செட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக நம்ம வந்து கேவுக்கு போக ஆரம்பிச்சோம். வரதுக்கு வேக வேகமாக மெட்டல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு தான். ஸோ வேக வேகமாக நானும் தெரியாமல் குதிச்சா ப்ரோ இங்கே தான் ப்ரோ இருக்கேன் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வர டிஸ்காலில் காது கேட்கலையா. ஸோ அதனால் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். இந்த பக்கம் வாங்க போகிறோம் நம்ம போய் உள்ளே போய் மெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நானும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேவுக்குள்ளே இருந்தார். ஸோ சீக்கிரம் வாங்க ப்ரோ நான் கேவுக்குள்ளே தான் ப்ரோ இருக்குது அப்படி சொன்னார். ஸோ வேக வேகமாக வர ஆரம்பித்தேன். ஸோ டார்ச்செலாம் வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் வெளிச்சம் இருந்துச்சு சொல்லிட்டு நானும் டார்ச்சை தேக்க ஓட ஆரம்பித்தேன். அவர் வந்து இருங்க ப்ரோ நான் மைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மெட்டல் மைன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வந்து சொன்னார் டைமண்ட் மைன் பண்ண போகிறோம் ப்ரோ சீக்கிரம் வந்து வாங்க அப்படின்னு சொன்னார். நானும் ப்ரோ இருங்க ப்ரோ வந்து சொல்லிட்டு இங்கே ஒரு கோலை பார்த்து கோல் அடிக்க ஆரம்பித்தேன். டார்ச்செலாம் அடிக்க கிரீப்பர் அவர் அடிக்க அவர் வந்து கடுப்பாகி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர ஆரம்பிச்சார். நானும் வந்து சரி வாங்க ப்ரோ நான் அந்த பக்கம் டைமண்ட் தேடி போகிறேன் நீங்கள் வந்து இந்த பக்கம் பாருங்கள் அப்படி சொன்னார். நான் வந்து இந்த பக்கம் கோல் இருக்க போகிறோம் கோல் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து கோல்லாம் மெயின் பண்ணி கிடச்சி அப்புறம் ஸ்லைம் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்ல ப்ரோ ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ப்ரோ ஸ்லைம் பால் வச்சு நம்ம ஸ்லைம் பிளாக் உருவாக்கணும். அது உருவாக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்காக நான் ப்ரோ நீங்கள் வாங்க ப்ரோ ஸ்லைம் வந்து பிரிஞ்சு வருவானுங்களே கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன். ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ 2 அடியில் செத்து போயிடுவானுங்க சொன்னாங்க. ஓகே ப்ரோ இருங்க ப்ரோ நான் ட்ரை பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து ப்ரோ பயப்படாமல் போய் தைரியமாக அடிக்க ப்ரோ நான் இருக்கேன்னு சொல்ல அந்த நம்பிக்கையில் நான் வாட்டுக்கு வந்து ஸ்லைம் பார்த்தேன். டார்ச்சை வச்சுட்டு அதை அடிக்க ஆரம்பித்தேன். அது அடிக்க பிரிய ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து ஸ்கெலிட்டன் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு செமையான காண்டாயிருச்சு. நானும் ஒவ்வொரு ஸ்லைமாக அடிச்சு கொல்ல ஆரம்பித்தேன். ஓகேவா எத்தனை ஸ்லைம் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கொண்டுகிட்டே இருந்தேன். ஏகப்பட்ட ஸ்லைம் பால்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா அங்கே வர ஸ்கெல்டன் அடிக்க ஆரம்பிச்சேன்னா ஸ்லைம் பால் சாகலை ஸ்கெல்டனால் தான் சேர்த்து அந்த நாய் முதல் முடிச்சிருக்கணும் தப்பு பண்ணிட்டேன். ஸ்லைம் பால் வந்து நான் அதிகமாக கலெக்ட் பண்ணேன். பட் ரொம்ப கம்மியாக கலெக்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். அதுக்குள்ளேயே அந்த ஸ்கெல்டன் கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து ஒரே அடி அடிச்சு முடிச்சிட்டான். நான் க்ளோவால் வால் போட்டு காப்பாற்றிட்டுருக்கேன்னு நினச்சேன். ஏறி வந்தால் பாருங்கள் ஒரே அடி தான் சொல்லி முடிச்சிட்டான். அதுக்கடுத்து என்ன ரீஸ்பான் கொடுத்து மறுபடியும் நாங்கள் காட்டுக்குள்ளே வர அவர் எங்கே இருக்குன்னு கேட்க நான் மறுபடியும் அவர்கிட்ட போகிறேன். சரியான கடுப்பாக போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அவரும் செத்து போயிட்டார். ப்ரோ இருங்க ப்ரோ வந்துடுன்னு சொல்லி அவரும் செத்து போயிட்டாரு. அதுக்கடுத்து கேவை மிஸ் பண்ணுறோட இந்த பக்கம் ஸ்லைம் பால் கேட்டார். ஓகேவா ஸ்லைம் பிளாக் பண்ணுறதுக்காக ஸ்லைம் பால். ஓகேவா ஸோ அந்த ஸ்லைமோட இது கேட்டார். ஸோ அதை கொடுத்தேன். ஸோ 8 10 ப்ரோ 9 கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். எதில் ப்ரோ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளில் செய்யணும் அப்படி கிராஃப்டிங் டேபிள் செய்ய சொன்னார். ஓகே ப்ரோ இருங்க ப்ரோ செய்யன்னு சொல்லிட்டு நானும் செஞ்சு அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். மறுபடியும் நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்கிரமாக ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சி கொல்லணும் ப்ரோ அப்படி இல்லைனா சீக்கிரமாக பெட் ரெடி பண்ணுங்க ப்ரோ சொன்னார். ஸோ இருங்க ப்ரோ சீக்கிரமாக ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கலாம் நானும் சொல்லிவிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தோம். ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் பெட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ப்ரோ சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க ப்ரோ அப்படி சொன்னால் நான் கிட்ட ஆடுக்கு இல்லை சரிங்களா ஆடு இல்லாமல் போச்சு. ஐயோ என்ன ப்ரோ ஆடு இல்லாமல் போச்சுன்னு சொல்ல அவர் வந்து சீக்கிரமாக படுங்க ப்ரோன்னு சொல்ல எனக்கு அது கொஞ்சம் வந்து என்னாச்சுன்னு தெரில. இங்கே சாம்பி நடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிட்டான். என்னடா நீ சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் ஒரு ஆட்டை பார்த்துட்டேன். இருங்க மக்களே பண்ண நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே கஷ்டப்பட்டு செலவு பண்ணி டேவும் ஆயிடுச்சு. ஸோ அந்த இன்னைக்கு காலையாக இருக்கும் என்று நாங்கள் வந்து கேவை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ கேவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அவரை வந்து ஃபாலோ பண்ண சொல்ல அவரும் வந்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். இந்த பக்கம் கேவு தான் இல்லை பம்கின் இருக்கு ப்ரோ எடுத்து வச்சுக்கோங்க யூஸ் ஆகும்னு சொல்ல எதுக்கு ப்ரோ பம்கின் யூஸ் ஆகும் சீடு வேணால் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவர் எடுக்க சொல்ல அதுவும் ஓகேன்னு சொல்லிட்டு எடுக்கிறான். ஸோ அவரும் வந்து எடுக்க சொன்னேன். ஸோ இந்த பக்கம் பம்கின் இருக்குது ப்ரோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படி சொன்னேன். ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்க சொன்னார். நானும் வில்லேஜ் தேடுறதுக்காக அவர் ஒரு பக்கம் வில்லேஜ் தேட போக நான் இந்த பக்கம் வில்லேஜ் தேட வந்துட்டேன். ஓகேவா ஸோ வேகமாக நானும் இந்த பக்கம் வந்துட்டு வேகமாக போக ஆரம்பிச்சு வில்லேஜ் எங்கடா பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பக்கம் ஒரு சுகர் கேன் ஓகேவா சுகர் கேன் இது இருந்துச்சு. அவன் பெட்டை போட்டு முதல்ல ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரீஸ்பான்ஸ் செட் பண்ணேன். இந்த இடம் நமக்கு கரெக்டாக இருக்கும் போது நான் சொல்ல அவர் வந்து ஓகே ப்ரோன்னு சொல்ல ஆரம்பிச்சார். நானும் இந்த பக்கம் ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டு எனக்கு ஹெல்த் கம்மியாக இருந்தனால இந்த பக்கம் சாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால தான் நான் இப்படி பெட்டில் வர முடிச்சு சொல்லிட்டு பெட்டில் வர ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வில்லேஜை எப்படியே கண்டுபிடிச்சி அவரே வர சொன்னோன்னே அப்படி சொல்லி வில்லேஜுக்கு வந்தாச்சு. வில்லேஜுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறது சாப்பாடு சோறு தானே முக்கியம். ஸோ சோறுக்காக வந்து பிரெட்டுக்கு நடிக்க ஆரம்பித்தோம். ப்ரோ வில்லேஜில் ஒரு குதிரை இதை வந்து நீங்கள் வேணால் டேர்ம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்ல சரி அவர் வந்து ஓகே சொன்னார். அதுக்கடுத்து நாங்கள் ஒரு பிளானை போட்டோம். ஸோ சீக்கிரமாக ஒரு அயன்கிழமை கண்டுபிடிக்கணும் ப்ரோ இங்கே இருக்கிற அயன்களை கண்டுபிடிச்சி அயன்கிழமை போட்டு தள்ளிலாம் சொன்னால் நினச்சேன். பட் ஏன்னா கட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். ஏன்னா அப்போவே அயன்கிழமை போட்டு தள்ளியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேகமாக அவர் வந்து ஒரு விஷயம் சொல்ல நான் வந்து ப்ரோ இங்கே பார்க்க வாங்க
நம்ம ஒரு வீட்டை முதல்ல கட்டலாம், ஒரு பேஸை கட்டலாம்னு சொன்னேன் அவங்க. இந்த இடத்துலாம் சரியான ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சூப்பராக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் வந்து தேட ஆரம்பித்தோம். ஸோ அவரும் தேட ஆரம்பித்தார். இந்த பக்கம் பாருங்க ப்ரோ, அதுக்குள்ளே ஒரு லெதர் பேண்ட் இருக்குன்னு நான் சொல்லி அவர்கிட்ட ஒரு ஏமாத்துறேன். ப்ரோ எனக்கு பாருங்க ப்ரோ கோல்டன் ஹெல்மெட் கிடச்சிச்சு சொல்லி அவரை ஏமாத்துறேன். அவர் வந்து நம்பி எங்கே ப்ரோ கோல்டன் ஹெல்மெட் அப்படிலாம் கேட்கல. ப்ரோ ஓகே ப்ரோ கங்கராஜ் அப்படின்னு என்ன பாராட்ட தான் செஞ்சார். ஓகேவா, சரி நானும் அதை மனசு மாதிரி ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ வெதர் தான் ப்ரோ பிரச்சனை. ஓகேவா தெரியும் ப்ரோ அப்படின்றார். எப்படி ப்ரோ தெரியும்னா நீ சொல்கிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டு இருந்தார். எனக்குலாம் சரியான ஷாக். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ஸோ அதனால் இந்த கேரக்டர் வேறு கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து சோதனை சொல்லிட்டு நான் அவருக்கு பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து அவர் குதிரையை மவுண்ட் பண்ணி அவர் வந்து டேம் பண்ணார். நான் வந்து அவர் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன ப்ரோ இருக்க ஒன்று பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் வந்து குதிரை டேம் பண்ணிட்டு இருந்தார். ஓகே ப்ரோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் குதிரை டேம் பண்ணுங்க எங்கே ப்ரோ சேடில் இல்லாமல் எப்படி ப்ரோ டேம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர்லாம் என்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ எல்லாம் ரெடி எடுத்து வச்சிங்க அப்படின்னு கேட்க ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா சேடில் என்கிட்ட கொடுத்து குதிரைக்கு போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். நானும் அது குதிரைக்கு போட்டு நம்ம இடத்துல போய் நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு குதிரைக்கு சேடில் போட்டேன். ஸோ சேடில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரை நிப்பாட்டி அங்கே கொண்டு வரணும்னு சொன்னதை ஸோ நான் ஃபைனல் நம்ம பேஸுக்கு போக ஆரம்பித்தேன். அதாவது பேஸ்னால் நம்ம பேஸுக்கு முதல்ல உருவாக்கணும் இல்லையா, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். இந்த வரும் குதிரை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்தேன். ஸோ அவர் வந்து வேணாம் ப்ரோ நீங்களே இந்த குதிரையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். என்ன ப்ரோ இவ்வளோ நல்லவெல்லாம் இருக்கீங்க அப்படி சொல்ல ஆமாம் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டல் அடிக்க ஆரம்பிச்சார். இருங்க ப்ரோ குதிரைக்கு போய் லீஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். ஸோ லீஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தார் என்கிட்ட. அதுக்கடுத்து என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பியர் இருக்குது வந்து செத்து போயிருவீங்கன்னு சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிறது அது எங்கே ப்ரோ கிடச்சுன்னா அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ அப்படி சொன்னார். ஏன் அப்படின்னா அயன்கள் நம்ம கொண்டு அதில் இருந்து அயன் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு லீஸும் செஞ்சுட்டாரு. ஸோ ஷேடில் செஞ்சுட்டாரு. வாங்க ப்ரோ நான் ஒரு இடத்த சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்து ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். மஜாவாக இருக்கலாம்னு சொன்னார். நானும் அவரை வந்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். ஸோ இதுதான் இந்த இடத்துல மாதிரி பேஸாக இருக்க போகுது. அவர் வந்து என்ன ப்ரோ இதுதான் நம்ம பேசான்னு சொன்னார். ஆமாம் ப்ரோ இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் சொன்னேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னார். ஸோ வாங்க இந்த இடத்துல கொஞ்சம் சேவ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னேன். அவரோட பெட்டை போட சொன்னேன். அவரோட பெட்டை போட்டார். ப்ரோ இந்த குதிரை வேறு ஓடிக்கிட்டே இருக்குது, இதுக்கு லீஸ் இருக்கான்னு கேட்டேன். ஸோ அவர் வந்து இருங்க அதுக்கிட்டே இருக்குது ப்ரோ இந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். எனக்கு வேறு இன்வென்ட்ரி ஃபுல்லாகிருச்சா, ஸோ அதனால் நான் வந்து லீஸ் எடுக்கல. என் கையில் வேறு லீஸ் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஸோ ஒன்று கீழே போட்டு முதல்ல இது வச்சேன். ஸோ இதை வச்சுட்டு லீஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு லீஸ் எடுத்தேன். லீஸாக காணோம். அப்புறம் தான் ஞாபகம் வருது அவர் கீழே போட்டார்ல. ஸோ நம்ம போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போட்டு எடுக்க போனேன். அவர் வந்து ஜாலியாக இன்வென்ட்ரியில் என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை வந்து குதிரையை அழகாக இங்கே கட்டி போட்டதுக்கப்புறம் வாங்க ப்ரோ தூங்கி அதெல்லாம் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சு. ஓகேவா தூங்கி பகலில் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ இங்கே சாரி ப்ரோ சொன்னேன். அது என்னாச்சு அப்படின்னா தூங்கியெல்லாம் சொன்னேன். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த இடத்துல போட்டார். இந்த இடத்துல கட்டி வைங்க ப்ரோ எங்கேயும் ஓடாது அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி கட்டி வச்சிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு சரி பண்ணார். ஸோ அவரோட பெட்டு மட்டும் கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு. எனக்கு ரெட் கலரும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நானும் இருக்கான்னு செக் பண்ணேன். ஏன்னா என்கிட்ட ரெட் கலர் உள்ள இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு தெரியுமா, தூங்கி எழுந்துச்சு காலையில் வந்தேன். எடுத்தோன்னே அவர் என்ன சொன்னார்னா ப்ரோ ஃபைட்டிங் டோர்னமெண்ட் வச்சுக்கலாமா ப்ரோ ஜம்முன்னு இருக்கும் சொன்னார். சரி இருங்க ப்ரோ நான் இப்போ பிரெட் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னால் நாங்கள் ஃபைட்டிங் டோர்னமெண்ட் ரெடி ஆகணும். என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஃபைட் பண்ண போகிறோம். அதாவது 1v1 போட போகிறோம். ஃப்ரீ ஃபயரில் போட்ட மாதிரி மெயின் கிராஃப்ட் 1v1 போட போகிறோம். கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வச்சு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளோட அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கும் மறக்காம ஒரு தெரியும். வாங்க ஃபைட்டிங் கிரவுண்டில் வந்து சந்திக்கிறேன். ஃபைட்டிங் ஸ்டேடியத்தில் வந்து சந்திக்கிறேன். எங்கள் ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மஜாவாக இருக்கும். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஸ்டேடியம் உருவாக்குறதுக்காக டேர்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் அவர் வந்து மஜாவாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அது இருங்க அப்புறம் ஹெல்த் ஏற்றிக்கிற அப்புறமா நம்ம வந்து விளாட்லாம் அப்படி சொன்னார். அதாவது 1v1 போட போகிறோம். 1v1 ஸோ நானும் அவர் அப்படிங்கிற 1v1 தான். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு ஃபைட். ஸோ ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு தான். ஸோ யார் சாவரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஃபைட். ஓகேவா, அதுக்கடுத்து ப்ரோ சண்டை நியாயமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அயன் ஸ்வாடு கொடுத்துட்டார். ஸோ அயன் ஸ்வாடுக்கு தான் சண்டை. அதில் உடைய போகிறது அவரோட மண்டை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் உருவாக்கிட்டேன். உள்ளே வந்தோன்னே இதான் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்தா வாங்க போகிறோம். ஸோ நான் அவர் வந்து எப்படி ப்ரோ வரதுன்னு கேட்டால் நான் அவர் உடைக்க ஆரம்பிச்சது. இருங்க ப்ரோ குனிஞ்சு வந்தோன்னு சொல்ல அழகாக குனிஞ்சு வந்தார். குனிஞ்சு வந்த அப்புறம் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கு வந்துட்டா ப்ரோ அப்படி சொன்னால் இருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டு அதுக்கடுத்து பொறுமையாக வைக்க ஆரம்பித்தேன். இருங்க ப்ரோ ஆரம்பிக்கலாமா சொன்னால் அவர் ஆரம்பிக்க சொன்னால் அடுத்த நோடி அடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு பக்குன்னு வச்சு ப்ரோ அடிக்காது நான் வந்து கதறிட்டு இருக்கேன். ஹெல்த்தை பாருங்கள் எங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணால் சரி ரெடி ஸ்டெடி கோ கூட சொல்லல அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சார். இருங்க மக்களே இப்போ நாங்கள் ஹெல்த்தை வந்து அடிக்கலாம். என்ன ப்ரோ இப்படி பண்ணுறது கேட்க அவர் இதை திருட்டு மொழி பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறது அடிச்சு நாங்கள் போய் ஹெல்த் எடுத்துகிட்டு வரேன். இருங்கப்பா நாங்கள் கிரெட்டர்ஸ் போகோ சாதாரண சண்டையில் கத்தி சண்டை போட போகிறோம். ஸோ அடிக்கடி யார் வந்து ஃபஸ்ட்டு சாவரா அப்படிங்கிறத மேட்ச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒன்று சொன்னார் ப்ரோ கத்தியை சண்டை போட்டு டக்குன்னு செத்துருவோம். ஏன்னா அயன் சோடு வேறு. ஸோ அதனால் கையிலே சண்டை போட்டுக்கலாம். கையில் சண்டை போட்டு யார் செக்கலாம் அப்படி பார்க்கலாம் சொன்னார். ஓகே ப்ரோ நானும் ஒத்துக்கிட்டேன். மறுபடியும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டார். எடுத்தோன்னு கையில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு மறுபடியும் பக்கிடுச்சு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற சொல்லும் போது ஸ்டார்ட் பண்ண ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ இப்போ தான் சம்பவம் போகுது ப்ரோ ஸ்டார்ட் ரெடின்னு சொன்னேன். அடுத்துள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே பாருங்கள் என்னாச்சுன்னு. ரெடியும் சொன்னேன். ஸோ அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்களே பாருங்கள். ஸோ அவர் பெட்டை திங்க ஆரம்பிச்சார். நானும் பெட்டை திங்க.
ஸோ ஹெல்த் ஃபுல் ஆகலை. ஸோ ஃபைனலி ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ப்ரோ இருபுறம் நானும் கத்திட்டு இருக்கேன். இருபுறம் அப்படியே உட்கார ஆரம்பிச்சாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற, ஹெல்த் ஃபுல்லானதுக்கப்புறம் அடிக்கலாம் சொன்னால் நீ என்ன ப்ரோ அதுக்குள்ள அடிக்கிற வச்சிட்டா ப்ரோ, நீ ரெடி சொன்ன ப்ரோ நான் டக்கு அடிக்குது அப்படின்ட்டார். இவ்வளோ வேகமாக ப்ரோ இருப்பேன் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வேகமாக ஓகே ப்ரோ ஹெல்த் ரெடி ஸ்டடி கோ ரொம்ப நீ அடிக்கணும் ஓகேவா அப்படி சொன்னேன். ஓகேவா ரெடி ஸ்டடி கோ அடிக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். போடும் அடி நொறுக்க ஆரம்பிச்சது. இதில் யார் ஜெயிச்சா நீங்களே பாருங்கள். சும்மா நாங்கள் அவங்கள அடி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஹெல்த் கொஞ்சம் இருந்துச்சு. நான் வந்து ஏகப்பட்ட அடி ஆரம்பிச்சு ஓகேவா. அதுக்கடுத்து எனக்கு அடி மிஸ் ஆச்சு. அவர் போட்டு அடின்னு பொழந்து எடுத்துட்டாரு. நீங்களே பாருங்கள் என்ன நினச்சிட்டு. ஸோ இதில் கடைசிக்கு யார் ஜெயிப்பா இப்போவே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிரேட்டோஸ் கேமிங்கா ராயல் கேமிங்கா யாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டேன். ஏறி ஒரு அடி அடிச்சாரு செத்து போயிட்டேன். சரி இதெல்லாம் வெற்றிக்கு வீரனுக்கு தோல்வி சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வெளியே வர ஆரம்பிச்சார். வெளியே வந்து ப்ரோ கண்ணாம்பூச்சி ஆடலாமான்னு கேட்டார். என்ன ப்ரோ சொல்கிறேன்னா கண்ணாம்பூச்சி ஆடலாம் அப்படின்னாரு. ஓகே ப்ரோ தாராளமாக ஆடலாம்னு சொல்லிட்டு அவர் ரெடியாக ஆரம்பித்தார். இப்போ நானும் கிரேட்டர்ஸ் போவோம் கண்ணாச்சி பூச்சி ஆட போகிறோம். ஸோ அதனால் இதில் யார் செக் பண்ணி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ கண்ணாம்பூச்சி ஃபஸ்ட்டு யார் ப்ரோ ஒளிரா அப்படின்னு கேட்டேன். ஸோ நானே ஃபஸ்ட் ஒளிறேன் ப்ரோ, நீங்கள் முதல்ல என்னங்க முடிஞ்சால் நான் கண்டுபிடிங்கன்னு சேலஞ்சில் விட்டார். ஸோ சேலஞ்சில் உள்ள ஸோ நானே கண்டுபிடிக்கிறேன் ப்ரோ அப்படி சரி நானே ஒளிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். வாங்க ப்ரோ நைட் ஆயிடுச்சு வாங்க நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து குழி தோண்டி எண்ண ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறது ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவர் ஒளிஞ்சிட்டாருன்னு நான் போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ கண்டுபிடிக்கிற நேரத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்தமானால நான் போய் வேகமாக தூங்க ஆரம்பித்தேன். பிகாஸ் சூரியன் அதிகமாகனா நமக்கு வந்து ஜாம்பி வந்துடுவானுங்க. ஸோ ஜாம்பி வந்து நமக்கு தரவழி. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வேகமாக போய் தூங்கிலாம் சொன்னேன். ஸோ அவர் வந்து தூங்கி ரொம்ப அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து வேகமாக தூங்க சரி வாய் வேறு ரொம்ப கொள்வது கடுப்பாகுது. ஸோ தூங்க போக ஆரம்பித்தோம் ஓகேவா. ஸோ அவர் வந்து அங்கே தான் இருந்தார். இருங்க ப்ரோ தூங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து வேகமாக வாங்க ப்ரோ தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆச்சு. நீங்கள் இதுக்குள்ளே தான் ப்ரோ உட்காந்து ஒன்றும் சரி ஐயோ ஸோ என்னொன்னு சொன்னார். ஸோ இதுக்குள்ளே தான் என்னணும் வெளியில் எட்டி பார்க்காதீங்க ப்ரோ துரோகம் பண்ணாதீங்க சாரி சீட்டிங் பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளாக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி தலையை குடிச்சிட்டு சேட்டை போட்டு அப்படி என்ன பண்ணுறாரு பார்க்க ஆரம்பிச்சேன் சரிங்களா. ஸோ பார்க்கலாம் ஆரம்பிக்கல. ஸோ பேர் காட்டுச்சு. நான் ஒரு டவுட் கேட்டேன். ஸோ பேர் காட்டுதில்ல அசாலாக கண்டுபிடிச்சிடும் சொன்னேன். ஸோ உட்காந்தாலாம் பேர் காட்டாத அப்புறம் அப்படி சொன்னேன். அது வரையா அப்படின்னு சொன்னேன். என்னோடய கேரக்டர் பார்த்து தான் சிரிப்பாக வருது என்ன பண்ணுறது. ஸோ இருங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து என்ன ஆரம்பித்தேன் 1 2 3 4 இருக்கும். சரி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது வரவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர ஆரம்பித்தேன். ஸோ வந்து வேகமாக வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்தோம். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவர் சும்மா உட்காந்துருந்தா கூட சத்தியமாக எனக்கு தெரிஞ்சதில்லை. ஏன்னா மரத்து மேலே தான் உட்காந்துருந்தார். ஏன் சொல்கிறேன்னா நான் கண்டுபிடிக்கல ஓகேவா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டேன். ஏன்னா மரத்து மேலே உட்காந்துருந்தேன் எனக்கு சத்தியமாக தெரியாது. அவர் என்ன பண்ணாருன்னா அவர் மேலேருந்து சொல்லிட்டு இருந்தார் என்ன ப்ரோ வீட்டுக்குள்ளே போகிற அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தார். அப்போ எனக்கு டவுட் வந்துச்சு எப்படி ப்ரோ நீ பார்க்குற அப்போ நிச்சயமாக நீ இதான் ஹைட் அண்ட் ப்ளஸ் தான் இருப்பேன் மரத்துக்குள்ளே தான் இருப்பேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போவே. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் சொல்லிட்டு இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு என்ன ப்ரோ அங்கே இருக்க இங்கே இருக்குது. நான் அப்புறமா ஒரு பேர் அப்புறமா உட்காந்துருக்கிற பார்த்துட்டேன் ப்ரோ வெளியே வா சொல்லிட்டு வெளியே என்ன ப்ரோ அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படி சொன்னார். ஏன்னா அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தார். ப்ரோ அந்த பக்கம் போகிற ப்ரோ இந்த வீட்டுக்குள்ளே போகிற அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து ஐக்கு போகிறோம் கதிக்கு போகிற ப்ரோ அப்படின்னு சொன்னார். ப்ரோ இப்போ போய் நீங்கள் போய் என்னங்க நான் போய் வஞ்சிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. இடத்துல ஒரு சின்ன முயற்சி பண்ணேன். ஸோ உட்காந்துட்டு அவருக்கு பின்னாடி நம்ம ஸ்டேடியமுக்கு பின்னாடி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் வந்து அசால்ட்டாக பார்த்துட்டு ப்ரோ நல்லா பச்சையாக தெரியுது ப்ரோ போய் ஒளி ப்ரோ அப்படின்னாரு. நானும் சரி இந்த தடவை ஒரு கண்டே பிடிக்காத இடத்துல போய் ஒளியணும் இந்த தடவை நிச்சயமாக ஒரு கண்டே பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஏகப்பட்டு ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணதெல்லாம் உண்மை தான். பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படி தான் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணால் சரி நம்ம வந்து ஒரு அந்த வில்லேஜுக்கு மேலே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகேவா ஸோ அதை அப்போ நினச்சேன். ஸோ வில்லேஜுக்கு மேலே அதாவது இந்த பில்டிங் ஓகே இந்த வீட்டுக்கு மேலே போய் உட்காந்து அவரால் கண்டே படிக்க முடியாது வீட்டுக்கு மேலே போய் உட்கார ஆரம்பித்தேன். ஓகேவா ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் டேட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா டேட் பார்த்தல ஸோ அப்போ தான் மேலே போகும்போது அதுக்கடுத்து அவர் அசால்ட்டாக கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சார் நீங்களே பாருங்களேன். வீட்டு மேலே அழகாக ஏறி உட்காந்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உட்காந்து படுத்துருக்கணும். ஸோ படுக்க கூட இல்லை. ஸோ அவர் வந்து உட்காந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவார். பட் இருந்தாலும் இப்படி இந்த ஓரத்துலேருந்து எடுத்தால் எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சி சொல்லி லைட்டாக முன்னாடி போன பாருங்கள். லைட்டாக முன்னாடி போனால் அசால்ட்டாக ப்ரோ நீ மேலே தான் இருக்க எந்திரி வா அப்படின்ட்டார். நான் வந்து நம்பலை. ப்ரோ மேலே தான் இருக்க வா ப்ரோ அப்படின்னாரு. எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சு அப்படின்னா நீ அங்கேருந்து வரும்போதும் மண்டை தெரிஞ்சிருச்சு சொன்னார். ஐயோ சரி ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னா அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்துட்டு ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி க்ளூவை விட்டு வைக்கிற அப்படின்னு சொன்னார். என்ன ப்ரோ க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ட் இருந்துச்சு ஓகேவா. ஸோ அந்த டேர்ட் வந்து இப்படியே க்ளூ மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ நீங்கள் இதில் எப்படியா ப்ரோ ஓடுவீங்க அப்படின்னு சொன்னார். நான் வந்து மணி அடிச்சுட்டு தோத்துட்டேன் அப்படின்னு கருத்திட்டு இருந்தேன். இந்த பக்கம் டேர்ட் இருந்து க்ளூவாக இருந்துச்சு சொல்லிட்டு என்ன ப்ரோ இப்படி காமெடி பண்ணி வச்சிருக்கேன் மண்டைக்கு மழக்கிற கொண்டே மறந்துட்டு குமார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி உடச்சிட்டு இது என்னோட டர்ன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். போதும் ப்ரோ இதுவே இப்போவே வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு சொன்னார். ப்ரோ ஒரே ஒரு தடவை நான் இந்த தடவை ஒழிஞ்சிருக்கேன் கண்டே பிடிக்க முடியாது சொன்னேன். சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அடுத்த ரவுண்டு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கடுத்து போதும் ப்ரோ இதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப நேரம் வரும்னு சொல்லலாம். ஸோ அவரும் வந்து ஓகேன்னு சொன்னார். ஸோ அவ்வளோதாங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனே ஆள வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போட போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மறக்காம வரும். மீண்டும் நல்ல சந்திக்கிறேன். பை கைஸ்.